அன்பார்ந்த நேயர்களே, நாம் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறது இருந்தால், அதாவது திருமண காலகட்டங்களில் ஒரு பெண் ஆணோட வீட்டில் போய் அவள் குடும்பம் நடத்துகிறாங்க. அப்படி குடும்பம் நடத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, மாமியார், மாமனார், கொழுந்தனார், மச்சினிச்சி, அந்த குடும்பத்தை சார்ந்த உறவுகள், அதுக்கப்புறம் அந்த கணவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்துவது, அந்த கணவனோடு அனுசரித்து செல்வது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்து செல்லும்போது பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த இடம் புதுமையான இடமா இருக்கும். இப்போ புதுமையான இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு விவசாய பூமியில் ஒரு நாற்று அவங்க விதை கொண்டு போய் பாவுவாங்க. அப்படி விதை அந்த இடத்துல பாவி அந்த விதை முளைத்து அது சிறு செடியாக இருக்கும். அப்போ சிறு செடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த தாய் மண் அதோட செட்டாக இருக்கும். அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த செடி வளர தொடங்கிய காலம், அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த செடி வளர தொடங்கிய காலம், அந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி வளர்ந்த அந்த செடி, அந்த ஊர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பருவநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செடி தன்னை மாற்றி அது வளர தொடங்கிருச்சு. அப்படி தொடங்கிய அந்த செடி பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த செடியை வேரோடு பிடுங்கி வேறு ஒரு மண்ணில் கொண்டு போய் இவங்க நடவு செய்கிறாங்க. அப்படி நடவு செய்யும்போது பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த வேறு ஒரு மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண், அந்த தண்ணி, அங்கே இருக்கக்கூடிய பருவநிலைகள், இதுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்ச நாள் ஆனால் தான் அது அந்த வேரை ஊண்டி தழுத்து வரும். அது வரைக்கும் இது அந்த தன்னை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி இந்த பெண்ணு பார்த்திங்கன்னா, தன் சொந்த தாய் தகப்பனுடைய வீட்டில் இருந்து அவங்க மாமனார், மாமியார், கொழுந்தனார் அந்த மாதிரி உறவுகளை அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த உறவுகளுக்கு தகுந்தாற் போல், அவங்களுடைய மனசுக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டு அவள் குடும்பம் நடத்துறது தான் ஒரு பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கணவனுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிடணும். அந்த கணவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்த இவங்க கற்றுக்கிடணும். அந்த குடும்ப சூழ்நிலைகளையும் அனுசரித்து போகணும். இவ்வளவு விஷயம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அதனால தான் பெண்ணோட நட்சத்திரத்தில் இருந்து ஆணோட நட்சத்திரத்தை எண்ணி கணக்கிட்டு அந்த ஜாதகத்தை இணைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 இந்த மாதிரி எண்ணிக்கைகளில் இணைக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. சரி நண்பர்களே, இந்த பொருத்தத்தில் இன்னும் ஒரு விஷயம் நாம் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்து ஆணோட ஜாதகத்தை இவங்க இணைக்கும்போது எதுக்காக வேண்டி இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா, இது உடல் ரீதியாக 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வித பிரச்சனை, அதாவது ஆயுள், ஆரோக்கியம், இந்த 2 விஷயத்தையும் இந்த தினப்பொருத்தம் சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவங்க உடம்பில் 2 பேர் உடம்புலேயும் நோய் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆண் பெண் இருவரும் இணையும் பொழுது பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்தால், அந்த பொருத்தம் இல்லை, அந்த நட்சத்திரங்கள் சரியாக பொருந்தவில்லை என்றால் அவங்களுடைய உடல் அப்படியே இழைச்சிக்கிட்டே போகும். அப்போ பெண்ணுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதவிடாய் கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும், வெள்ளைப்படுதல் ஏற்படும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அவங்க பெண்கள் இந்த விஷயத்தை அதிகமாக வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புதுசாக அங்கே நம்ம போய் இணைஞ்சிருக்கோம் இல்லைங்களா.
அதனால் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் வந்து சரி ஏதோ அவங்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்கும், அதனால் காலப்போக்கில் அவங்களும் வந்து இந்த இதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இதோட பாதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக 2 பேரும் மெலிந்து கொண்டே செல்வாங்க. நாளடைவில் இவங்க நோய் வந்து இவங்களை பற்றி கொள்ளும் அளவுக்கு உடல் வந்து பலகீனமாகிவிடும். அதனால தான் இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. நன்றி. அடுத்தபடியாக நாம் கணப்பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.